ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ கூகுள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுற அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது ஓப்போ, ரியல்மி, சாம்சங் ஏ டு இசட் எல்லா கம்பெனி பிராண்ட்லேயுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். உங்களுக்கு பாருங்கள், கால் ஹிஸ்ட்ரி இப்படி தான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு வரும். அது ஒன்றும் உங்களுக்கு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. முன்னாடி இப்படி யூஸ் பண்ணியிருப்போம், இப்போ இப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சில பேர்த்துக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லுவோம், கஷ்டமாக இருக்குது அப்படிங்குவாங்க. பழைய மணி ஆப்ஷன் வேணும்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது, அதை நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ டிஸ்பிளேல போய்ட்டிங்கன்னா, இப்போ ஃபோன் அப்ளிகேஷனில் போய்ட்டு அதை ஃபோன் ஆப்ஷனை போய்ட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆப் இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளே உள்ளார போனீங்கன்னா, உள்ளார போய்ட்டு ஸ்டோர் யூசேஜ் அந்த ஆப்ஷனில் உள்ளார போய்ட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச், கிளியர் டேட்டா இது ரெண்டையுமே கிளியர் பண்ணிவிட்டு, டெம்பரவரியாக தான் கிளியர் ஆகும். கிளியர் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுங்க. மினிமேக்ஸில் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளார போனீங்கன்னா பழைய மணி உங்களுக்கு ஆப்ஷன் பழசில் எப்படி இருந்துச்சோ அப்படி உங்களுக்கு அதே மாதிரி தோன்றும். இது வந்து டெம்பரவரி தான். பழைய மணியே இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சுன்னா பாக்ஸ் போட்டு இப்போ புதுசாக எப்படி இருக்கோ அப்படி தான் திரும்பி வரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக் அப்டேட்டில் இருக்கிறத ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் மாறாது. பழைய மணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.